வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கைப்பிடி வேர்க்கடலை, 2 பெரிய வெங்காயம், 3 வரமிளகா, ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. 4 தக்காளி, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை. கடாயை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. அது கூடவே கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ரெண்டு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் வரமிளகா சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க, தோலை எடுத்துட்டு. அது கூடவே தக்காளி, புதினா, கொத்தமல்லி, வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து 5 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இதை ஆற வச்சுக்கோங்க. ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி சாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த வேர்க்கடலை சட்னி தோசை கூட இட்லி கூட வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியான வேர்க்கடலை சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.